சோழகுலத்தின் ஆணிவேரான பெரிய பழுவேற்றையர் கட்டிய திருக்கோவிலுங்க. ஆலந்துறையார் திருப்பழுவூர் கீழப்பழுவூர். இறைவன் மூலவர் சுயம்பு புற்று மண்ணால் தோன்றிய பிருத்திவிலிங்கம். யானையின் தோலை புரித்து போட்டியாடும் கஜாசுர சம்ஹாரர். தாயை கொன்ற பரசுராமனின் சாபம் போக்கிய திருத்தலம். பங்குனி மாதத்தில் 18ஆம் நாள் சூரியன் மூலவர் மீது ஒளிபடும் அதிசயம். இன்னும் பல அதிசயங்களை சுமந்து கொண்டிருக்கிறது இந்த அழகான திருக்கோவிலுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மலா சங்கர். இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் அரியலூரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலந்துறையார் என்ற அழகான திருக்கோவிலுங்க. ஆலயத்துடைய தல வரலாறு. பழு என்றால் ஆலமரத்தை குறிக்குங்க. தலவிருட்சகமான ஆலமரம் இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுவதனால இந்த ஊருக்கு திருப்பழுவூர் என பெயர் பெற்றது. ஆலயமானது 5 நிலை ராஜகோபுரம். இதனை கடந்தால் உள்ளே நுழைந்ததும் பலிபீடம், கொடிமரம், நந்தியம்பெருமான், நடன விநாயகர் ஆகியோரை காண முடியுங்க. திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான தலம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இங்க திருமண கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இறைவன் மூலவர் புற்று மண்ணால் ஆன மிக சிறிய அளவிலான லிங்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அம்பாள் அருந்தவ நாயகி இங்கு அருள்பாலிக்கின்றார். ஆலயத்துடைய தலபுராணத்தின்படி அன்னை பார்வதி தேவி ஒருமுறை இங்கு விளையாட்டாக சிவனின் கண்களை மூடினார். சிவனின் 2 கண்களும் மூடியதால் உலகம் இருண்டது. இதனால் கோபமுற்ற சிவபெருமான் என்னை பிரிந்து பூலோகம் செல்ல வேண்டும் என்றும் பல சிவதலங்களில் தவம் இருந்து யோகவனத்தில் சந்திப்பதாக கூறினார். அவ்வாறே பார்வதி தேவி பல சிவதலங்களுக்கு சென்று தவம் செய்து இங்குள்ள யோகவனத்தில் புற்று மண்ணால் சிவலிங்கம் அமைத்து ஒற்றை காலில் நின்று தவம் செய்தார். இதனால் மனமகிழ்ந்த சிவபெருமான் இங்கு பார்வதி தேவியோடு ஒன்று சேர்ந்தார்கள். இந்த யோகவனம்தான் இந்த பழுவூர் என்ற அழகான கிராமம். இறைவன் மூலவர் மீது பங்குனி 18ஆம் தேதி அளவில் சூரிய ஒளி மூலவர் மீது விழுகிறது. அர்த்தமண்டப சுவர் முழுக்க கால சம்ஹாரர், அர்த்தநாரீஸ்வரர், கல்யாண சுந்தரனார், கங்காளர், பைரவர் ஆகியோரை தரிசிக்க முடியுங்க. இந்த ஆலயத்துல 4 கால பூஜைகளும் இங்க விசேஷமா நடைபெறுதுங்க. இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான திருத்தலம். முதலாம் பராந்தகன் காலத்திலேயே கட்டப்பட்டது.
இந்த திருக்கோவில் பழுவேற்றையரான பெரிய பழுவேற்றையர் கண்டன் அமுதனார் கட்டிய திருக்கோவிலுங்க. பழுவூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் பழுவேற்றையர்கள். சுந்தர சோழரின் ஆட்சி காலத்தில் இவர்களுடைய செல்வாக்கு மிகுதியாக இருந்தது. கண்டன் அமுதனார் பெரிய பழுவேற்றையர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த பழுவேற்றையர் 24 யுத்தங்களில் பங்கெடுத்து 64 விழிப்புண்களை பெற்றவர். நந்தினி என்றும் இளம்பெண்ணை திருமணம் செய்து கதாபாத்திரங்களாக நாம் பொன்னியின் செல்வங்கள்ல நம்ம பார்த்திருப்போங்க. இந்த பழுவூர் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்குங்க. இந்த பழுவூரை ஆட்சி செய்தவர்கள் பழுவேற்றையர்கள். இந்த பழுவூர் 3 பகுதியா பிரிக்கிறாங்க. மேலப்பழுவூர், கீழையூர், கீழப்பழுவூர் என்று 3 சிற்றூர்களாக பிரிந்துள்ளது. இந்த பழுவேற்றையர் சோழ வம்சத்திற்கு துணையா இருந்தவங்க. பழுவேற்றையர்களை விஜயால சோழனுக்கு பிறகு ஆதித்த கரிகாலனுக்கு முடிசூட்டி பட்டாபிஷேகம் செய்து விட்டவர்களும் இந்த பழுவேற்றையர்கள். ஒருமுறை ஆதித்த சோழன் யானையின் மீது பாய்ந்து பல்லவ மன்னனான அபிராஜிதவர்மனை கொன்றபொழுது உதவிகரமாக இருந்தவர்கள் இந்த பழுவேற்றையர்கள். நம்ம பொன்னியின் செல்வன் என்ற திரைப்பட கதாபாத்திரத்தை நம்ம பார்த்திருப்போங்க. அல்ல, சோழ நாட்டுடைய சுங்க வரி விதிக்க அதிகாரம் கொண்டவராக இருந்தவர் பெரிய பழுவேற்றையர். தஞ்சை அரண்மனையோடைய பொக்கிஷமும் தானிய அறையும் இவருடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுங்க. சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலாக இவருடைய வம்சங்கள் மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கீழப்பழுவூர்ல காணப்படும் இந்த ஆலயம் முக்கிய கல்வெட்டான 3 சோழர் கால கல்வெட்டுக்கள் நிறைஞ்சிருக்கு. 2 நாழி அரிசிக்கு 2 மா நிலம் தரப்பட்ட செய்திகளும் விளக்கு தானம், செப்பு பாத்திர தானம் போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளன. 9ஆம் நூற்றாண்டிலேயே இந்த ஆலயம் கற்கோவிலா மாற்றி இருக்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டுல செங்கற்களால இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. ஆலய கல்வெட்டுக்கள்ல பழுவேற்றையர் பற்றிய கல்வெட்டுகளோ நம்மால பார்க்க முடியுதுங்க. இந்த தலம் பிரம்மதேய பழுவூர் ஆலந்துறை என்றும், குன்றக்கூட்டம் ஊத்தங்க வளநாட்டு சிறு பழுவூர் என்றும், சிவபெருமான் ஆலந்துறை மகாதேவர் என்றும் அழைக்கப்படுறாங்க. பெரும்பாலான கல்வெட்டுகள் சோழர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுக்களை பார்க்க முடியுது. இந்த ஆலயத்துல பிரிந்த கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக வாழ இங்க பரிகாரம் செய்யப்படுதுங்க. பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபடவும் இங்குள்ள சிவபெருமான வழிபடலாம். குலோத்துங்கன், ராஜாதிராஜன், ராஜேந்திர சோழன் ஆகியோரை காலத்திய கல்வெட்டுகளும் இந்த ஆலயத்துல நம்மால பார்க்க முடியுது. பரசுராமர் தன்னுடைய தாய் ரேணுகா தேவியை கொன்ற பாவம் நீங்க வழிபட்ட தலமாவும் புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க. பரசுராமர் உருவாக்கிய தீர்த்த குலம் பரசுராம தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுதுங்க. இந்த ஆலயத்துல மேலும் பல தனி சிறப்புகள் நம்ம கூறிக்கொண்டே போகலாங்க. உட்புற சுவற்றுல இச்சாசக்தி, விநாயகர், சந்திரன், சூரியன், 63 நாயன்மார்கள் இங்க திருமண கோலத்துல காட்சியளிக்கிறாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர், கங்காளமூர்த்தி, பைரவர் ஆகியோரையும் தரிசிக்க முடியுதுங்க. மேலும் இந்த ஆலயத்துடைய விநாயகர் கஜமுகாசுரனை சம்காரம் முடித்துவிட்டு விநாயகர் இங்கு வந்து நடனமாடியதாகவும் சொல்லப்படுதுங்க. என்னங்க, இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக, மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்க இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.